இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 14 ஆண்டுகளுக்கு அப்புறமா முதல் முறையா இலங்கையில டெஸ்ட் தொடர ஆஸ்திரேலியா கைப்பற்றி இருக்காங்க. 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர விளையாட இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஆஸ்திரேலிய அணி 2-0 என்ற கணக்குல இலங்கை அணியை வீழ்த்தி டெஸ்ட் தொடர கைப்பற்றி இருக்காங்க. கடைசியா ரிக்கி பாண்டிங் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி 2011 இலங்கையில டெஸ்ட் தொடர கைப்பற்றி இருந்த நிலையில இப்போ 14 ஆண்டுகளுக்கு அப்புறமா இலங்கை மண்ணுல ஆஸ்திரேலிய அணி டெஸ்ட் தொடர கைப்பற்றி இருக்கு. இந்தியாவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில இங்கிலாந்து அணி வீரர் ஜேக்கப் பெத்தேலுக்கு பதில் டாம் பாண்டன் சேர்க்கப்பட்டிருக்கார். ஆல்ரவுண்டரான ஜேக்கப் பெத்தேலுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறதால அவருக்கு பதிலாக 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில விளையாட டாம் பாண்டன் புதுசா அணியில சேர்க்கப்பட்டிருக்காருன்னு இங்கிலாந்து அணி தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில 56வது அரை சதத்தை பூர்த்தி செய்து புது சாதனையை ஜோ ரூட் படைச்சிருக்கார். இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில அரை சதம் விளாசிய ஜோ ரூட் 69 ரன்கள்ல ஆட்டமிழந்தார். இது அவருக்கு 56வது அரை சதமா அமைஞ்சது. இதன் மூலமா சர்வதேச ஒருநாள் போட்டிகள்ல அதிக அரை சதம் விளாசிய முதல் இங்கிலாந்து வீரர் என்ற சாதனையை ஜோ ரூட் பெற்றிருக்கார். இந்த பட்டியல்ல 55 அரை சதங்களோட இயான் மார்கன் 2வது இடத்துல இருக்கார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.